ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ஹாய் நன்னா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் வெளியாயிருக்கு. பார்க்குறவங்களுடைய கண்ணை கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான படைப்பு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ அம்மா இல்லாமல் அவருடைய பொண்ணை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏன் அம்மா இல்லை, அம்மாவோட கதை என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. இவரும் இக்னோர் பண்ணுறாரு. எவ்வளோ தூரம் தான் இக்னோர் பண்ண முடியும்? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே தன்னோட மனைவியை பற்றின கதையை தான் பொண்ணு கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான ஒரு படம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் வீரஜ். இவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறாருங்க. பெரிய பெரிய மாடல்ஸ், பிராண்ட்ஸ் அவங்க கூடலாம் டைப் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. இருந்தாலும் இவர் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் தாங்க இருந்துகிட்டு இருக்கிறாரு. இவருடைய வீடு, தொழில் எல்லாத்தையுமே இப்போ மும்பைக்கு மாற்றி மும்பையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஷூட் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜித்தின் கேட்குறாரு, எதுக்குடா கோவா ஷூட்டை கேன்சல் பண்ண? கோவா ஷூட்டை வச்சு தான் நான் நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தேன் தெரியுமா அப்படிங்கும்போது, அது எனக்கு தெரியாது, அது இந்த ஒரு டேட்டில் வருது, அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு ஹீரோ அவருடைய காரையும் கேன்சல் பண்ணிட்டு நடந்தே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போறாருங்க. ஹீரோக்கு திருமணமாய் 6 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுடைய பேரு மஹி. அவள் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூலுக்கு தாங்க இப்போ ஹீரோ வந்திருக்காரு. அவளை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோடைய மனைவிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலங்க. தாய் இல்லாம தான் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டில் ஹீரோடைய பொண்ணு அப்பப்போ ஹீரோடைய மாமனார் வந்து போவாரு. ராத்திரி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மஹி ரொம்ப அப்செட்டா இருக்கா. என்னாச்சு மஹிக்கு அப்படின்னு கேட்க, வருண் அப்படின்ற ஒரு பையன் எங்கிருந்து வந்தானே தெரியல, திடீர்னு 1% என்னை பீட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, 1% தானே அப்படின்னு சொல்ல, 1% என்னோட மானமே போச்சு அப்படின்னு அவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோடைய மாமனாரும், வெற்றியோ தோல்வியோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இல்லையா, அடுத்த வாட்டி கண்டிப்பா நீ வெற்றி அடைஞ்சிருவ அப்படின்னு மோட்டிவேட் பண்ண அவளும் ரூமுக்கு போறா. 6 வயசு பொண்ணு கிட்ட பண்ற அட்வைஸா இது அப்படின்னு ஹீரோ கேட்க, 6 வயசு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு யோசிச்சவன் தானே நீயே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய பொண்ணு ரூமுக்கு போகிறாங்க. இவ தினமும் கதை கேட்டுட்டு தாங்க தூங்குவா. அந்த வகையில் இன்னைக்கு ராஜா கதை ஹீரோ சொல்கிறாரு. ராஜாவா நான் யாரை இமேஜின் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்க, வேற யாரு என்னத்தான் அப்படின்னு சொல்ல, அதில் வர ஒவ்வொரு கேரக்டரை இவங்க ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய கேரக்டர் கூட இமேஜின் பண்ணி அப்படியே ஹீரோ கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கதை சீக்கிரமாக முடிஞ்சிருது. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா? இந்த கதையிலையும் அம்மா இல்லை, என் கதையிலையும் அம்மா இல்லை, எப்போ தான் அம்மாவோட கதையை என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேள்வி கேட்க ஹீரோ அப்படியே தடுமாற ஆரம்பிக்கிறாருங்க. உடனே தான் பொண்ணுக்கு டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுத்து சமாளிக்க பாக்குறாருங்க. இந்த வாட்டி வருண் உன்னை பீட் பண்ணிட்டு தான் ரொம்ப ஃபீல் பண்ணல, அடுத்த வாட்டி வருண் நீ பீட் பண்ணிட்டு வா, நான் கண்டிப்பா உன்னோட அம்மா கதை சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ப்ராமிஸா அப்படின்னு கேட்க, ப்ராமிஸ் அப்படின்றாரு. மதர் ப்ராமிஸா அப்படின்னு கேட்க, மதர் ப்ராமிஸ், இப்போ நீ தூங்கு அப்படின்னு ஹீரோ தான் பொண்ணை தூங்க வச்சுட்டு ரூமை விட்டு வெளியே வராரு. அப்ப ஹீரோடைய மாமனார் ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு, இன்னைக்கு சமாளிச்சுட்ட நாளைக்கு சமாளிச்சிருவ, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா அவளுடைய அம்மா கதையை நீ சொல்லிதான் ஆகணும், அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ இக்னோர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோடைய மாமனார் சொல்றாரு, நீ இல்லாத நேரம் என்கிட்ட வந்து அம்மா கதையை சொல்லுங்கன்றா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோடைய வாழ்க்கையில தான் பொண்ணுகிட்ட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பேட் பாஸ்ட் நடந்திருக்கு. அதனாலதான் தான் பொண்ணுகிட்ட தன்னுடைய மனைவியை பத்தி இது வரைக்கும் ஷேர் பண்ணாம இருக்கிறாரு அப்படின்ட்டு இப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங்கு ஸ்கூல்ல வர சொல்லியிருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாவை கூட்டு போனா ஹீரோ மட்டும் ஒரு ஆம்பளையா அந்த இடத்துக்கு போய் ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. மஹி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறா. நேச்சுரலாவே அவளுக்கு அம்மா பாசம் அப்படின்றது தேவைப்படுதுங்க. ஒரு நாள் ஹீரோ ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே டென்ஷன்லேயே வீட்டுக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா மஹியும் வீட்டில் ஆசையாக வளர்க்கக்கூடிய ப்ளூட்டோ அப்படின்ற டாகும் தூங்காமல் இருக்கு. ஏன் இன்னும் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ மஹி ப்ரோக்ரஸ் கார்டு எடுத்து நீட்டா, நான் சொன்ன மாதிரியே வருணை 2% பீட் பண்ணிட்டேன், அதே மாதிரி நீங்களும் எனக்கு அம்மா கதையை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு. இது நடக்காது அப்படின்னு நினச்சாரு, ஆனால் இவன் நடத்தி காட்டிட்டா. ஹீரோ சமாளிக்கிறதுக்காக ப்ளூட்டோ கிட்ட உன்னை எத்தனை வாட்டி இந்த ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அதை வெளியே விட்டுட்டு டோர் லாக் பண்ணிட்டு டோர் கிட்டேயே நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அப்பாவுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருந்தது, ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் இன்னொரு நாள் சொல்கிறேனே அப்படிங்கும் போது, நான் சொன்ன மாதிரியே வருணை 2% பீட் பண்ணி காமிச்சிட்டேன்ப்பா, நீங்களும் சொன்ன ப்ராமிஸை காப்பாற்றணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அம்மாவோடைய கதையை கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஆனால் இப்போ அப்பாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, ஏன்னா நிறைய வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் இல்லையா, அதனால தூங்கு, நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சமாளிச்சுட்டு வந்து படுத்துக்கிறாருங்க. ஹீரோக்கும் கஷ்டமாக இருக்கு, நம்ம மஹிக்கும் கஷ்டமாக இருக்கு. அடுத்த நாள் காலையில் மாமனார் பரபரப்போட எழுப்பி விடுறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்க, பாப்பா எங்கே போனானே தெரியல, ப்ளூட்டோ எங்கே போனானும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஹீரோவும் ஹீரோடைய மாமனாரும் அக்கம் பக்கத்துலலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா ப்ளூட்டோ கட்டுக்கடங்காமல் ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடியே துரத்திக்கிட்டு மஹி ஸ்ட்ரீட் சைடில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே யஷ்னா அப்படின்ற
அப்படின்ற ஒரு பொண்ணு ப்ளூட்டோவை பிடிச்சி நம்ம மஹி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கிருஷ்ணா தாங்க நம்ம ஹீரோயின். நம்ம மஹி பயங்கரமாக மூச்சு வாங்குறத பார்த்து தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்க, வெளியெல்லாம் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு நானா சொல்லியிருக்கிறாரு. நான் ஹாட் வாட்டர் மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு 65 ரோசஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. அப்போ தாங்க அவளுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷனை சொல்கிறா. ஆக்சுவலாக இவளுக்கு நுரையீரலில் பாதிப்பு இருக்குது, இப்போ பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்திருக்காங்க. பட் 6 வருஷம் நல்லபடியாக தான் இருக்கிறா. ஆனால் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது, மூச்சு வாங்கக்கூடாது, பெரிய பெரிய ஆக்டிவிட்டியெல்லாம் இவ பண்ணவே கூடாது. ப்ளூட்டோ இன்னைக்கு பயங்கரமாக என்னை ஓட விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு காட்டன் கேண்டீனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பா மேலே கோவம் இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை 2 காட்டன் கேண்டி சாப்பிடுவேன், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஹியும் ப்ளூட்டோவும் ரோடு கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு லாரி இடிக்க வந்துருதுங்க. அங்கே கட் பண்ணால் ஒரு காஃபி ஷாப்ல இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஹீரோன் தான் கால் பண்ணியிருக்காங்க. மஹியோட அப்பாவா நீங்கள், உடனே இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மஹியை காப்பாற்றி காஃபி ஷாப்பில் உட்கார வச்சிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் போய் அவளை பிடிச்சேன், லாரி நின்றுச்சு அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. நன்றி எனக்கு வேண்டாம், லாரி டிரைவருக்கு தான் சொல்லணும், ஏன்னா அவர் தான் வந்து கரெக்டாக வண்டியை நிப்பாட்டினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு என்கிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டா, ஏன் இன்னும் அவங்க அம்மா கதையை சொல்லாமல் இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையிலேயே எல்லா கதையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம மஹி சொல்கிறா. நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு நாள் அப்படின்ற கதையெல்லாம் வேண்டாம், எனக்கு ஈவினிங் வந்து எந்த ஒர்க்கும் இல்லை, அதனால நானும் உங்கள் கூடயே இருந்து அந்த கதையை கேட்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பாருங்க யஸ்னா நீங்கள் என் பொண்ணோட உயிரை காப்பாற்றினீங்க, ரொம்ப நன்றி, அதோட நிப்பாட்டிக்கலாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை கதை வேணும் அப்படின்னு ஹீரோயின் வம்படியாக கேட்குறாங்க. சரி என் பொண்ணுக்கிட்ட நான் ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்ட்டு ஹீரோ மஹி கிட்ட, மஹிமா அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது, போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் என்னுடைய ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ கதை வேணும் அப்படின்னு அவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஹீரோவும் கட்டாயத்தின் அடிப்படையில் அவருடைய மனைவியோட கதையை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாருங்க. அங்கே கட் பண்ணால் ஸ்டார்டிங்லேருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோடைய கதை குன்னூரில் தாங்க தொடங்குது. ஹீரோ ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டோட இருக்கக்கூடிய பையன், அதனால் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் அழகழகாக கேப்சர் பண்ணி ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கிறாருங்க. அப்போ தான் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வர்ஷா அப்படின்ற ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோடைய தம்பியும் இறங்குறாங்க. ஸோ அவள் தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, அம்மாவை நான் யாரை இமேஜின் பண்ணிக்கிறதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, உன் அம்மாவோட இடத்துல நீ என்ன இமேஜின் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்குறாங்க. ஸோ ஹீரோக்கு ஹீரோனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. ஹீரோ அவருடைய கேமராவை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கே போகிறாங்க வராங்க அப்படின்றத பார்த்து ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே ஹீரோனும் ஹீரோனுடைய தம்பியும் வந்து ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோடைய பர்மிஷனே இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கியே, இது உனக்கே நியாயமா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணேன். அங்கே ஒருத்தர் பஞ்சாயத்துக்காக வராரு. அவரை ஹீரோ திட்டி அனுப்பி வைக்க, உடனே ஹீரோனுடைய தம்பி நம்ம போலீஸ்க்கு போயிடலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேமராவை பிடிங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆப்போசிட்டில் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஜித்தின் வந்து தடுக்கிறாரு. ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவன் மோசமான பையன்லாம் கிடையாதுங்க, நாங்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்றது தான் எங்களுடைய கனவு, அதனால் பார்க்குற விஷயத்தையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த வகையில் உங்களையும் அவன் ஃபோட்டோ எடுத்திருக்கான், நீங்களே அந்த ஃபோட்டோஸை பாருங்கள், ஒரு மோசமான ஃபோட்டோ கூட இருக்காது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனும் கேமராவில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நேராக நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ வந்து யாருன்னு எனக்கு தெரியாது, நீ அழகழகாக ஃபோட்டோ எடுத்திருக்க, ஆனால் ஒரு பொண்ணோடைய பர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நம்ம ஹீரோ லவ் யூன்றாரு. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு செம்ம ஷாக்கு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, சும்மாறா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஆனால் ஹீரோன் கேமரா வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஒர்க் பண்ணுற இடத்துக்கே ஹீரோன் வந்துடுறாங்க. ஸோ யார் ஹீரோக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுப்பாரோ அவர்கிட்டயே போய் ஹீரோன் பேசிகிட்டு இருக்காங்க. போச்சு போய் இவ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறா, நம்ம வேலை காலி அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக அந்த நபர் கூப்பிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிடுறாரு. ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹீரோ வராருங்க. ஹீரோன் அப்போ இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. உன் பாஸோட சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பியா அப்படின்னு கேட்க, மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது பொய் தானே அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்றாரு. ஹீரோக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்றது தெரிய வருதுங்க. அப்போவே ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு மேலெலாம் நம்பிக்கை இல்லை, ஈவன் மேரேஜ் குழந்தைங்க அது மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு அவங்களுடைய கதையை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோனுடைய அம்மா அப்பா கூட லவ் மேரேஜ் தான், ஆனால் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டையே தீராதுங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் பாதிக்கப்பட்டது ஹீரோனும் ஹீரோனுடைய தம்பியும் தான். இந்த காலத்தில் இவங்க 2 பேரும் பிரிய போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இங்கே தான் இருக்க போகிறேன், ஃப்ரெண்டாக இருக்கலாம்னா பழகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.
ஹீரோயினும் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பாத்தீங்கன்னா இந்த ஊரை பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்பதான் ப்ளூட்டோ அப்படின்ற ஒரு குட்டி டாக வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோனுக்கு டாக்னா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அங்க கட் பண்ணா ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பார்ட்டியில பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே கலந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. விண்டோ கிட்ட நின்று பேசலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்போ எப்படி வர முடியும் அப்படிங்கும் போது எப்படியாவது வா அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பொய் சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. இவங்க 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கல் வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க. 2 பேரும் சேர்ந்து சரக்கு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கிட்டாரை பார்த்துட்டு உடனே ஹீரோயின் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, பாட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே செம்மையாக பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு கபோர்டுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவோடைய அப்பாக்கும் அம்மாக்கும் வழக்கம் போல ஒரு சண்டை தான். பெரிய லெவலில் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதை நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுடைய காதை அப்படியே அடைச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே தான் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. இப்போ ஹீரோனுக்கு ஹீரோ மேலே காதல் வர ஆரம்பிக்குதுங்க. ஹீரோடைய ப்ளூட்டோ கூட விளையாடலாம் கற்றுக்குறாங்க. ஒரு நாள் ஹீரோ புதுசாக கேமரா வாங்கியிருக்கிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கேமரா வச்சு நட்சத்திரத்தையே ஃபோட்டோ எடுக்க முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் ப்ளூட்டோ தான் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ப்ளூட்டோவை வித்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க விற்கல, ஒரு பணக்காரங்க அவங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன், அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குது பார்த்துப்பாங்க, அவனும் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நான் உன்னை காதலிச்சு திருமணம் பண்ணி உன்னால் என்னை பார்த்துக்க முடியலன்னா இதே மாதிரி என்னையும் விட்டுடுவியா அப்படின்னு கேட்க அதுவும் இது ஒன்றா நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உங்ககிட்ட எவ்வளோ அன்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அக்கறையே கிடையாது அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா ப்ளூட்டோவை கொடுத்தது ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயின் சிட்டிக்கு போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தேடி அந்த இடத்துக்கு வராரு. அப்போது கூடயே ப்ளூட்டோவும் வருதுங்க. அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஏன் குன்னூர் வந்த அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அது என்னுடைய விதி அப்படிங்கும்போது இதுவும் அது மாதிரி தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு கேட்க எல்லாம் ப்ளூட்டோனால தான், இப்படி ஒரு ஹக் கொடுப்பேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வந்திருப்பேன் அப்படின்னு ஹீரோ ஹக் பண்ணிக்கிறாருங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப் தானா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் காதலா அப்படின்னு கேட்க இல்லை இதுதான் காதல் அப்படின்னு ஹீரோவும் காதலை கன்ஃபார்ம் பண்ணிட்டு 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்களோட லவ் மேட்டரை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லும்போது ஹீரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு மீட் பண்ணுறாங்க. அங்கே வச்சு ஹீரோ கிட்ட உனக்கு எவ்வளோ சம்பளம், ஐ மீன் உனக்கு ஒரு நாள் சம்பளமா இல்லை ஒரு மாதம் சம்பளமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி கேட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் எதுக்குமா இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கிலோமீட்டர் கணக்கில் உங்களுக்கும் எங்களுக்கும் ஸ்டேட்டஸ் வித்தியாசத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறாங்க. கரெக்டாக ஃபுட்டோடைய பில் வருதுங்க. அந்த பில்லை நீயே பே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல மா ஏமா இப்படி அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட்ட பில்லையே அவனால் பே பண்ண முடியல, அப்புறம் எப்படி உன்னை வச்சு அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க ப்ளூட்டோ பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அவ்வளோதான் அவன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்து அப்பாவை கல்யாணம் பண்ணீங்களா, சரி அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அட்லீஸ்ட் உங்கள் அப்பா கூட சண்டை போட்டு நான் பங்களாலையாவது உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், ஆனால் இவனை நம்பி போனேன்னா நீ அழுகிறதுக்கு கூட இடம் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய அம்மா சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இந்த பில் புக்கில் 200 ரூபாய் வைக்கிறாரு. 200 ரூபாய்லாம் பத்தாதுப்பா அப்படின்னு சொல்ல நான் முன்கூட்டியே பில்லை அடைச்சிட்டேன், என்னுடைய சம்பள பணத்தில் தான் பில்லை அடைச்சேன், இது டிப்ஸ் தான், ஆனால் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஆனால் பெரிய ஆள் ஆயிடுவேன். நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்ட்டு அதை நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் பார்க்குறீங்க, நான் டைமாக பார்க்குறேன். கிலோமீட்டர் என்றைக்குமே மாறாது, ஆனால் டைம் மாறும். இன்றைக்கி ஒரு மாத சம்பளத்தை நான் எடுத்து கொடுக்குறேன், அடுத்த 5 வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு நாளோட சம்பளத்தை நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எடுத்து கொடுக்குற லெவலுக்கு நான் பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. அது ஹீரோனுடைய அம்மாவுக்கும் பிடிக்குதுங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இவங்க வாழ்க்கையை லீட் பண்ணுறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ குழந்தை பேச்சு எடுக்கிறாரு. குழந்தை பேச்சை எடுத்த உடனே ஹீரோனுக்கு பிடிக்கல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தையே வேண்டாம், நீயும் நானும் ப்ளூட்டோ 3 பேர் மட்டும் போதும் அப்படின்னு தானே வாழ்க்கையை தொடங்கணும். இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இதே சந்தோஷம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வருமா அப்படின்னா டவுட்டு தான். ஸோ நம்ம 2 பேர்த்துக்குள்ளே அன்பு குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியெல்லாம் குறையாது அப்படிங்கும்போது எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய அம்மா அப்பாவையே எடுத்துக்க, அவங்க 2 பேர்த்துக்குள்ளே அன்பு இல்லை, அவங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால நானும் என்னுடைய தம்பியும் தான் கஷ்டப்பட்டோம், அதனால் குழந்தை வேண்டாம் நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டமே குழந்தை தான், ஸோ குழந்தை இந்த வீட்டுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும், அதனால் குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தை பிறந்தாலும் நம்ம இதே அன்போட ஹாப்பியாக இருப்போம்
பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. இவ்வளோதான் கதை அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிக்க பார்க்குறாரு. என்ன பாதி கதை தான் சொன்னீங்க, மீதி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய பொண்ணும் தொடர்ந்து கதை கேட்குறாங்க. ஹீரோ அப்படியே கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ ஹீரோனுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற தகவல் தெரிய வருது. ஹீரோ அடிச்சு பிடிச்சி குழந்தைய பார்க்கறதுக்காக வராரு. அப்போ தான் டாக்டர் கூப்பிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை பிறக்கும் போதே நுரையீரல் பாதிப்போட பிறந்திருக்கு, இந்த குழந்தை பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோ ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு. ஹீரோனை பார்க்கறதுக்காக போகும்போது ஹீரோன் அப்படியே கதறி அழுகுறாங்க. நான் அப்போவே சொன்ன குழந்தை வேண்டாம் வேண்டான்னு, இப்போ குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தையும் நிம்மதியாக வாழாமல் நம்மளும் நிம்மதியாக வாழாமல் நம்ம வாழ்க்கையே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அழுகுறாங்க. ஸோ ஹீரோன் ஒரு பக்கம் இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க, ஹீரோ ஒரு பக்கம் இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோவோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போடா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உனக்காக போகலன்னா கூட அவளுக்காக போ, அவள் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையும் பேசவே இல்லை, உன்கிட்டையாவது கொஞ்சம் பேசுவா போ அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் பேசுகிறாங்க. என்னன்னா எல்லாத்தையும் இழந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் குன்னூருக்கு வந்திருக்கவே கூடாது, உன்னை பார்த்துருக்கவே கூடாது, லவ் பண்ணியிருக்கவே கூடாது, கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, குழந்தையே பெற்றிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. அந்த ஆக்சிடென்ட்டில் ஹீரோயின் காரை ஒட்டச்சிட்டு வெளியே வந்து விழுந்துடுறாங்க. ஹீரோவும் காருக்கு வெளியில் கிடக்கிறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் ஹீரோயின் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. அப்படியே ஹீரோ மயங்குறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோடைய பொண்ணு போதும்பா நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கோச்சிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோனும் ஃபாலோ பண்ணிட்டே வந்து சாரி கேட்குறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது, பரவாயில்லைங்க, மூவ் ஆன் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்க வைக்கிறாருங்க. தக்காளி அங்கே தாங்க ஒரு தாறுமாறான ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ஹீரோக்கும் ஹீரோடைய மனைவிக்கும் விபத்து நடந்தது இல்லையா, அந்த விபத்தில் ஹீரோடைய மனைவியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ அவருடைய குழந்தையை தூக்கிட்டு தான் பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக வரும்போது ஹீரோடைய மாமியார் வந்து தடுக்கிறாங்க. ஹீரோனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஆனால் இந்த விபத்தின் மூலமா ஹீரோயின் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. எங்க 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த கூட அவன் மறந்துட்டா. ஆக்சுவலா அவன் நார்மலா இருக்கும் போதே உன் கூட வாழ பிடிக்கலான்னு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அட்லீஸ்ட் இப்போ எல்லாத்தையுமே மறந்து அவளுக்கு புது வாழ்க்கை ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இனிமேலாவது அவளை தொல்லை பண்ணாம இரு, உன் குழந்தைய தூக்கிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடு, இனிமேல் அவள் வாழ்க்கையில நீ வராத அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய அம்மா சொல்ல, மனமுடிஞ்சு போன நம்ம ஹீரோ அவருடைய குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ தனியாக இந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதில் தாறுமாறான ட்விஸ்ட் என்னன்னா, கற்பனையில் மட்டும் இல்லை, ரியல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் உண்மையான ஹீரோவுடைய மனைவியே. ஹீரோனுடைய ஒரிஜினல் பேர் வர்ஷா. அவங்க விபத்தில் எல்லாத்தையுமே மறந்து இப்போ எஸ்னாவா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு விபத்தில் ஹீரோவையும் ஹீரோவுடைய குழந்தையும் விட்டு பிரிஞ்ச எஸ்னா இப்போ இன்னொரு விபத்தை நிப்பாட்டி ஹீரோவுடைய வாழ்க்கைக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஹீரோவுடைய மாமியார் சொல்லியிருக்காங்க இல்லையா, தயவு செஞ்சு என் பொண்ணை நிம்மதியாக வாழ விடுங்க, அவளை மறுபடியும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோ ஒதுங்கி தாங்க போயிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தான் ஒரிஜினல் ஹீரோவுடைய மனைவின்னு தெரியாது. இந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின்ட்ட தனியாக பேசலான்னு கார்டன் கிட்ட கூட்டு போக அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்த்து ஹீரோயின் ஏதோ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மரமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சின்னதாக வச்சது இப்போ மரமாக வளர்ந்துருக்கு. ஹீரோ மைண்டுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, நாம தான் அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை அவளுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருதா அப்படின்ட்டு. குழந்தைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷனை பற்றி சொல்லி அவள் பொழைக்கிறதே வந்து கஷ்டம், 3 வருஷம் தான் உயிரோட இருப்பான்னு சொன்னாங்க, ஆனால் 6 வருஷம் ஆயிடுச்சு, அவளுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, அவள் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக உங்கள் குழந்தைக்கு தான் கயிறை கட்டலான்னு இந்த கயிறை வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு தான் இந்த கயிறை கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, உங்களை மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் ஹீரோ மேலே காதலில் விழுந்தாங்க. செகண்ட் டைம் எல்லாத்தையுமே மறந்து மாற்றி வந்து மறுபடியும் ஹீரோ மேலேயே காதலில் விழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த யூனிவர்ஸ் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பொண்ணு கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இவ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது முடியாது, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் இருக்குது, டின்னர் டைமு, அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அலோவ் பண்ண மாட்டேன்றாரு. நாளைக்கு சாட்டர்டே தான், நாளைக்கு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோடைய பொண்ணு ஹீரோயினை மீட் பண்ணவே கூடாது, சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவா ட்ரிப் ஒன்று கேன்சல் பண்ணார் இல்லையா, அந்த ட்ரிப்பை வந்து ஓகே பண்ணிரு, நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு பொண்ணு 3 பேர் சேர்ந்து கோவா கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஹீரோனுடைய அம்மா தானே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, திரும்பவும் என் பொண்ணோட வாழ்க்கையில் வராது அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஹீரோடைய மாமனார் வந்து, இந்த யூனிவர்ஸே நீங்கள் 2 பேரும் சேரணும்னு நினைக்குது, அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ஏன் வந்து அவள் மும்பையில் இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாரு.
ஆக்சுவலாக அவளுக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில் கல்யாணம் அப்படின்னு சொல்ல நல்லது அப்படின்ட்டு ஹீரோ அவரோட பொண்ணை கூப்பிட்டுட்டு கோவா கிளம்பிடுறாரு. ஹீரோயின் மஹி கூட வெளியே போகிறதுக்காக சொன்ன டைமுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மஹி வரவே இல்லை. மஹி கிட்ட இருந்து இப்போ கால் வருது, இந்த மாதிரி நாங்கள் கோவாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படிங்கும்போது எனக்கே தெரியாது, அப்பா இங்கே கூப்பிட்டு வந்துட்டாரு, அப்பாவோடைய ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து தான் நான் கால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு பர்த்டே, இது வரைக்கும் அப்பா என்னோட பர்த்டே மறந்ததே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் மறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்ல சரி ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க கட்டிக்க போகிற பையன் கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. கோவாக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு மஹி கால் பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சுமே உங்கள் அப்பா கிட்ட சொல்லாத அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. ஏன்னா அவரும் ஹீரோயின் சேரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணது நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சீனை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நேஹா அப்படின்ற ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஒரு கதை சொன்னார் இல்லையா, அந்த கதையில் ஹீரோனுக்கு தம்பி இருக்கிற மாதிரி தானே சொல்லியிருந்திருப்பாங்க. பட் உண்மையிலேயே ஹீரோனுக்கு தம்பி கிடையாது, தங்கச்சி. சிமிலராக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் கிட்ட மாற்றி சொல்லியிருந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, அதுக்கப்புறம் நீ அக்கா மேலே காட்டுற கேர் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டா, ஆனால் உன்னை நம்பி உன் கூட வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கானா கண்டிப்பாக அவள் செலக்ட் பண்ண ஆள் சரியாக தான் இருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய தங்கச்சி சொல்கிறாங்க. பட் பிரியறதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் வேற கேட்டிருந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதை நினச்சி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ராத்திரி நேரம் தனியாக பீச் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த ஜொலிக்கக்கூடிய மீன் வரும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அது வருமா அப்படின்னு கேட்க வருமா அப்படின்னு தெரியல, வந்தா ஒரு ஃபோட்டோ மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி உங்களுடைய மனைவியை பற்றி அப்படி பேசுனீங்களே, உங்கள் மனைவியோட ஒரு ஃபோட்டோ கூட இல்லையா அப்படின்னு கேட்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஃபோட்டோ தான் இல்லை, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த வசனமும் அதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்கும் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குங்க. முடிஞ்சால் அதை விஷுவலாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஆக்சுவலாக அதை இந்த வீடியோலேயே நான் ரீக்ரியேட் பண்ணலான்னு நினச்சேன், பட் காப்பிரைட் பிரச்சனை வந்துடும், அதனால தான் வந்து நான் அப்படியே மேலாப்பில் சீனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக விஷுவலாக பார்த்துருங்க. ஹீரோ அவருடைய மனைவி பார்க்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் மாதிரி ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. கருப்பு சாரி கட்டிக்கிறாங்க, அழகாக பொட்டு வச்சுக்கிறாங்க, ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிறாங்க. அப்படியே தான் பொண்ணோட நடந்து வரும்போது ஹீரோக்கு அப்படி இருக்குங்க. ஸோ திரும்ப பழைய தன்னோட மனைவியை பார்த்த மாதிரி இருக்கு. பட் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் தன்னோட மனசுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஹீரோனுக்கு எந்த உண்மையுமே தெரியாது, ஹீரோவுடைய பொண்ணுக்கும் எந்த உண்மையுமே தெரியாது, இவங்க தான் உண்மையான அம்மா அப்படின்ட்டு. இப்போ ஹீரோனுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள அரவிந்த் இருக்கிறாரு இல்லையா, ஹீரோடைய மாமியார் கிட்ட போயிட்டு உங்கள் பொண்ணு எதுக்காக கோவா போயிருக்கா அப்படின்னு கேட்க அங்கே கடல் இருக்கு இல்லையா, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் இங்கேயே இருக்குது, இங்கேயே ரிலாக்ஸ் பண்ணலாம், எதுக்காக அங்கே போயிருக்கா, சரி ஓகே விடுங்க நம்ம கல்யாணத்தை அங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லோரும் கிளம்பி கோவாக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோடைய பொண்ணு ஹீரோயின் கிட்டேயே தூங்க ஆரம்பிக்கிறா. ஆனால் ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டேன், அவளை நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா தூக்கிட்டு வந்துடுறாரு. இதனால் ஹீரோக்கும் சண்டை வர ஆரம்பிக்குதுங்க. ஆனால் ஹீரோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஹீரோடைய பொண்ணை போய் தூங்க வச்சுட்டு வந்து சரக்கை போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அதுவும் ஃபன்னியான சண்டை தாங்க வருது. ஹீரோ அப்போ போதையிலே உளறிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நாய்க்குட்டியும் 6 வயசு பொண்ணும் என் கூட இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் நான் சிவனே என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக சண்டை போட்டு அப்படியே 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயினுடைய முகத்தை பார்க்குறாரு, பழைய ஞாபகங்கள்லாம் வருது. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு 2 பேரும் தூங்கிடுறாங்க. அப்போது ஹீரோவுடைய பொண்ணு இதை பார்த்துட்டு இவங்க பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிறா. 3 பேரும் ஒரே இடத்துல ஒன்றா தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுடைய பொண்ணோடைய லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்திருக்கிறாரு. அதனால் லங்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு 0.01% மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி தான் அவள் பிறக்கும் போது சொன்னீங்க, ஆனால் இப்போ 6 வயசு வரைக்கும் என் கூட இருக்கா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆக்சுவலாக உன் பொண்ணுக்கு மஹின்னு பேர் வச்சது ப்ளூட்டோவை எந்த பொண்ணு வந்துட்டு கொடுத்தாலோ அந்த பொண்ணோடைய பேர் தான், இது நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் இது என் கனவுல வருது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுடைய ஃபியான்சி கோவாக்கு வந்துடுறாரு. அதே சமயம் இவங்களுடைய திருமண ஏற்பாட்டை கோவாலையே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ ஹீரோனை அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போக நம்ம ஹீரோவோடைய பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க. குறிப்பாக நம்ம ஹீரோவோடைய பொண்ணு ஹீரோயின் கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டா, பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறா. ஆனால் அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுடைய அம்மா வந்து அந்த பொண்ணை வந்து தடுத்துடுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளேயும் இது தன்னுடைய பேத்தி அப்படின்ற வேதனை இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒன்று அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்குது. இவங்க சேரக்கூடாது, இவ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா இந்த மாதிரி ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும்
அப்படின்னு சொல்லி அரவிந்த் கூட சேர்த்து வைக்கதான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ தான் பொண்ணுக்கிட்ட நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம், நம்ம ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்கள நான் ஒரு வாட்டி பார்க்கணும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீயே பார்த்தல அவங்களுக்கு கல்யாணம், நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் பொண்ணை காணோம், ப்ளூட்டோவையும் காணோம் அப்படின்னு தெரிய வருது. இவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அரவிந்தோடைய பிரதர் வந்து எக்ஸ்னாவை தானே தேடுறீங்க வாங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போயிடறான் அடிக்கிறதுக்காக. இந்த நேரம் பார்த்து ஹீரோடைய பொண்ணு ஹீரோனை பார்த்துட்றான். பேசலான்ட்டு போகும்போது கரெக்டாக ஹீரோடைய மாமியார் வந்து தடுத்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவளை கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க பாப்பாக்கு எதுவுமே தெரியாது அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோடைய மாமியார் எல்லா உண்மையுமே போட்டு உடச்சிட்றாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோடைய பொண்ணுக்கு தெரியாமல் இருந்தது, அவங்க தான் உண்மையான அம்மானு இப்போ தெரிஞ்சு போச்சுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோனுடைய ஃபியான்சியை வந்து இவனை அடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என் தம்பி இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கு முன்னாடி வேணா உன்னுடைய மனைவியாக இருக்கலாம், இனிமேல் அவளோட ஃபியூச்சர் நான் தான், நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணது கோ இன்சிடென்ட்டு அப்படின்றத நான் நம்புகிறேன், கோ இன்சிடென்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வராங்க. வந்து ஹீரோ கிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க, உன்னை நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா மாமியார் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ எல்லாம் வந்து கேரக்டர்லெஸ்ஸு, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ வந்து என்கிட்ட காதலை சொல்கிற அப்படின்ற மாதிரி வேணுனே ஹீரோடைய மனசை ஹர்ட் பண்ணிடுவார். ஹீரோனுக்கு ரொம்ப மனமுடைஞ்சு போயிடும். அதே சமயம் ஹீரோடைய பொண்ணுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இல்லையா, இவங்க தான் அம்மா, இத்தனை வருஷம் நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நம்ம போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹீரோவும் தான் காதலை புரிஞ்சுக்கல, அட்லீஸ்ட் ஹீரோவுடைய பொண்ணு புரிஞ்சுப்பான்னு பார்த்தா அவளும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துடுறாங்க. ஹீரோ இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோவுடைய மாமியாரை மிரட்டுறாரு. இத்தினோண்டு குழந்தைக்கு எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அதை போட்டு அப்படி உடச்சி வச்சுருக்கீங்க, அவன் மனசு என்ன பாடுபடும், இதே விஷயத்த உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, உங்களை பற்றி அவள் என்ன நினைப்பா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோடைய பொண்ணுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், ஆனால் அதில் 1% தான் அந்த பொண்ணு பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய அப்பா வராரு. இப்போதான் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ பார்த்தீங்கன்னா உன்னுடைய காதல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த பொண்ணும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, அவருடைய பொண்டாட்டி கூட கம்பேர் பண்ணுறாரு, அவர் பொண்டாட்டி எப்படி விட்டுட்டு போனாலோ அதே மாதிரி நானும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல, அப்போது அவருடைய பொண்டாட்டி மாதிரி நீ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனுடைய ஃபியான்சியும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்த பொண்ணு டிவோர்ஸ் கேட்டு இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எமோஷனலில் இந்த மாதிரி வந்துருச்சு, எந்த பொண்ணு அந்த மாதிரி பையன் கிட்ட டிவோர்ஸ் கேட்பா, இல்லை டிவோர்ஸ் எல்லாம் கேட்டிருக்க மாட்டான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ நீ கரெக்டுன்னு தோணுச்சுன்னா நீ போ, என்னோட மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே போயிரு அப்படின்னு ஹீரோனுடைய ஃபியான்சியே சொல்ல, உடனே அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஹீரோனுடைய அம்மா ஷாக் ஆகுறாங்க. அப்போது ஹீரோனுடைய அப்பா சொல்கிறாரு, சில விஷயங்கள்லாம் இப்படி தான், நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைப்போம், அது என்ன பண்ணாலும் சேரவே சேராது நம்மளை மாதிரி, ஆனால் ஒரு சில விஷயங்களை எப்படியாவது பிரித்து வச்சிடணும்னு நினைப்போம், ஆனால் இந்த யூனிவர்ஸ் எப்படியாவது சேர்த்து வச்சிரும். ஸோ ஒரு வாட்டி பிரிஞ்சு போனவ எல்லாத்தையும் மறந்து மாற்றி மறுபடியும் வந்து அவன்கிட்டயே காதலை விழுறானா என்ன அர்த்தம், அவங்க சேரணும்னு இருக்குது. நாம் ஒரு தம்பதியாக தோற்று போயிட்டோம், ஆனால் ஒரு பெற்றோராக கண்டிப்பாக தோற்று போயிடக்கூடாது. அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அவன் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போனான் தெரியுமா, அவன் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, நம்ம பொண்ணு ஞாபகம் அவனுக்கு வராமல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, பொண்ணு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஞாபகத்தை மூட்டை கட்டிட்டு எங்கேயாவது போயிடுறான், வீட்டில் இப்போ வரைக்கும் நம்ம பொண்ணோடைய ட்ரெஸ்ஸு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே மறைச்சி வச்சிருக்கான், அவன் பொண்ணோடைய கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஆக்சுவலாக ஹீரோயின் டிவோர்ஸ் எல்லாம் கேட்கவே கிடையாதுங்க. ஹீரோயினுடைய அம்மா தான் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேட்டதா சொல்லி ஹீரோயின் ஹீரோ கிட்ட வாழ்றதுக்கு பிடிக்கலன்னு சொன்னதா வந்து ஹீரோ கிட்ட சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் இத்தனை நாள் பிரித்து வச்சிருந்துருக்காங்க. ஆனால் சேரணும்னு இருந்தால் இந்த யூனிவர்ஸ் யார் என்ன பண்ணாலும் சேர்த்துரும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நேராக ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் யாருமே வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோனுடைய ஃபியான்சி அவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் தான், அவருடைய பிரதரும் டாக்டர் தான், கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லோருமே ரொம்ப சீனியர் டாக்டர்ஸ் தான், நாங்கள்லாம் சேர்ந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு
ஒன்பதாவது குறையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஹீரோடைய பொண்ணுக்கிட்ட நீ பெரிய ஆளா என்ன ஆகணும் அப்படின்னு கேட்க, என்னோட அம்மா மாதிரி சிங்கர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ கண்டிப்பாக ஆவ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் நடக்குது. அவள் ஏதோ ஒரு ஸ்டேஜில் பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இவளுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த குழந்தை பிறந்த உடனே செத்துரும் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் அந்த குழந்தைய சாக விடாமல் பார்த்துக்கிட்டாரு. நீங்கள் ரெண்டு பேரும் சேரவே முடியாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சதி பண்ணி பிரித்து வச்சாங்க. ஆனால் இந்த யூனிவர்ஸே இவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு வாட்டி விஷுவலாகவும் பாருங்க, ரொம்ப எமோஷனலாக இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.